வணக்கம் மக்களே. வயிறு வலி வரும்போது தவிர்க்க வேண்டிய உணவுகள் என்னென்னன்றதா பார்க்க போகிறோம். ஸோ வயிறு வலி வரும்போது அது எங்கே வலிக்குது அப்படின்ட்டே ஒரு சிலருக்கு தெரியாது. அவங்கெல்லாம் எந்த மாதிரியான உணவுகளை தவிர்க்கணும்? முக்கியமாக இந்த டயட் அப்படின்றது நிறையவே இருக்குது வயிறு வலிக்கு. ஸோ வயிறு வலி அப்படின்றது நிறையவே பார்த்திங்கன்னா சொல்லலாம் எந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. அதை தெரிஞ்சுக்குவோம். எந்த மாதிரியான உணவுகளை சாப்பிடணும், இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும், பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் கிடையாது, நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நீங்கள் லைக் பண்ணுறதுனால பார்த்திங்கன்னா இது போன்ற நிறைய தகவல்கள் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு நாங்கள் போட்டுகிட்டே இருப்போம். ஸோ பொதுவாக வயிறு வலி அப்படின்றது அஜீரண பிரச்சனையால் தான் வரும் அப்படின்றது இல்லை. நிறையவே பிரச்சனையால் வருது. ஸோ வாய்வு, மலச்சிக்கல், தொற்று நோய், அஜீரணம், இந்த மாதிரி நிறைய பாதிப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தவிர்க்க என்னென்ன பண்ணணும்? ஸோ பால் உணவுகளில் இருக்கக்கூடிய லாக்டோஸ் உங்களுடைய வயிறு வலியை இன்னும் அதிகப்படுத்திடும். காரணம், அவை எளிதில் செரிக்காது. ஸோ வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லும்போது அந்த வயிறு வலிக்கு நம்ம பால் குடிக்கிறதோ காஃபி குடிக்கிறதோ குடித்தோம் அப்படின்னா அது இன்னுமே சிவியர் கண்டிஷனுக்கு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரணம் அவை எளிதில் செரிக்காது தானா. இதனால் செரிமான மண்டலம் பார்த்திங்கன்னா இன்னும் அதிகமான எதிர்ப்புகளை தெரிவிக்கும் போது தான் வலி தீவிரமாகும். அதனால் பாலை நாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். சாதாரணமாகவே கொழுப்பு உணவுகள் பார்த்திங்கன்னா செரிக்க தாமதமாயிடும். வயிறு வலி இருக்கும்போது கொழுப்பு, எண்ணெய் உணவுகளை சாப்பிடும்போது வயிறு வலி மற்றும் வாந்தி போன்றவையெல்லாம் ஏற்பட்டுரும். ஸோ கார உணவுகள் ஜீரண நொதியை தூண்டிடும். இதனால் அதிக அமிலத்தன்மை உண்டாகி நெஞ்செரிச்சல், எரிச்சல் போன்றவையெல்லாம் ஏற்படும். ஆகவே காரமான உணவுகளை பார்த்திங்கன்னா நம்ம பார்த்திங்கன்னா அப்படியே அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காரமான உணவுகளாக இருக்கட்டும், அது ஜங்க் ஃபுட்டாக இருக்கட்டும், எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே முக்கியமான விஷயங்க. ஸோ இனிப்பு வகை உங்களுடைய உடலுக்கு நல்லதா? இனிப்பு வகைகள் உங்களுடைய அஜீரண மண்டலத்தை பாதிக்கக்கூடிய உணவுகளாகும். இவை தொற்றினை இன்னும் அதிக தீவிரப்படுத்துறதுனால இன்னும் நிலைமை மோசமாகலாம் அப்படின்னே சொல்கிறாங்க. அதனால இனிப்புகள்லாம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்த விஷயம் காஃபி. காஃபி எல்லாருக்குமே பிடிக்கும். யாருமே காஃபி குடிக்காத ஒரு பர்சனே இருக்க மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாக காஃபி, தலைவலிக்குதா காஃபி, அது மட்டும் இல்லை பசிக்குதா காஃபி, இது மாதிரி நிறைய காரணங்களுக்காக ஒரு சிலருக்கு காஃபி ரொம்பவே பிடிக்கும். ஸோ காஃபி அஜீரணத்தை பார்த்திங்கன்னா உண்டு பண்ணும். உங்களுடைய குடல் செயல்பாடுகளை குறைக்கும். மலச்சிக்கலை இன்னும் பார்த்திங்கன்னா அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வயிறு பிரச்சனை இருக்கும்போது காஃபி குடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காஃபி குடிக்கும்போது நமக்கு நிறையவே பாதிப்புகள் ஏற்படுமா, இதில் காணப்படக்கூடிய கார்ஃபின் நமக்கு பிரச்சனையை ஏற்படுத்துமா அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த விஷயம், வயிறு வலி வந்தால் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்க, சோடா குடிப்பீங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே தவறு. அதில் இருக்கக்கூடிய கார்பனேற்ற மூலக்கூறுகள் இன்னும் அதிக வாயுவை வயிற்றுக்குள் உண்டு பண்ணிடும். ஸோ இதனால் வலி அதிகமாகும். சோடாவை தயவு செய்து அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பொதுவாகவே கார்போஹைட்ரேட் நிறைந்த உணவுகளாக இருக்கட்டும், கார்போஹைட்ரேட் நிறைந்த வாயு அடைத்த இந்த சோடா, அதுக்கப்புறம் இந்த பெப்சி, இந்த மாதிரி கொக்கோ கோலா இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி எதெல்லாம் வாட்டர் பாட்டிலில் விற்கிறாங்களோ தயவு செய்து அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒன்று தான். அதில் நிறைய ஆசிட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பதிலாக நிறைய தண்ணி குடிக்கலாம், நிறையவே சுடு தண்ணி குடிக்கலாம். மாதிரி நீங்கள் தனியாக வார்மாகவும் குடிக்கலாம், இல்லை கூலாகவும் குடிக்கலாம். ஆனால் தயவுசெய்து இந்த மாதிரி சோடா, ஜூஸு, பெப்சி எதுவுமே நம்ம எடுத்துக்காமல் அவாய்ட் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக கார்போஹைட்ரேட் உணவுகள் செரிப்பதற்கு தாமதமாகும். அவற்றினால் செய்யப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட அரிசி மாவு, கோதுமை மாவு, மைதா மாவை தவிருங்க. இவை குடலில் ஒட்டி கொண்டு பிரச்சனையை உண்டு பண்ணிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நமக்கு தேவையா அப்படின்றத நம்ம யோசிக்கணும். ஸோ நார் சத்து நிறைந்த உணவுகள்
அது மட்டும் கிடையாது, எல்லா நேரங்களும் மிகவும் மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள், மேகி எல்லாம் ரொம்பவே வந்து சீப்பாக இருந்தாலும் அது நமக்கு நல்லதா அப்படின்றத பார்த்துக்கோங்க. ப்ரெட்டு, ஸோ அந்த ப்ரெட்லேயே வந்து நிறைய ப்ரெட் இருக்குது, வீட் ப்ரெட் இருக்குது, இல்லைனா வந்து மைதா மாவில் செஞ்ச ப்ரெட். இதெல்லாம் நம்மளுடைய உடலுக்கு ரொம்பவே ஆபத்து. ரொம்ப சீக்கிரமாக நமக்கு வந்து செரிமானமும் ஆகாது, அதே சமயம் அது நமக்கு பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் பண்ணக்கூடிய ஒரு முட்டாள்தனமான காரியம் என்ன அப்படின்னா, நமக்கு காய்ச்சலோ ஏதாவது இருக்கும்போது அவங்களுக்கு அதிகமாக ப்ரெட்டு கொடுக்கறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரெட்டு வந்து இந்த ரீஃபண்ட் ஃப்ளாரில் செஞ்சது. ஸோ இதெல்லாம் நமக்கு நல்லதா அப்படின்றத யோசித்து பார்த்துக்கோங்க. ஸோ வந்து எல்லாமே மாதிரியான விஷயங்களை நம்ம தவிர்ப்பது ரொம்பவே நல்லது. ஸோ வந்து எப்போதுமே குடிக்கக்கூடாது. மது குடிக்கிறது அப்படின்றது தவறு, அது உடல் நலத்துக்கு கேடு அப்படின்றது தெரிஞ்சு கூட மது எப்போவுமே குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக வயிறு வலி இருப்போம். இது வந்து பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும், நோய்களையும் வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவை நோயின் அறிகுறிகளை இன்னுமே வந்து தீவிரப்படுத்திடுமாங்க. ஸோ என்ன தாங்க சாப்பிட்றது? எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னா என்ன சாப்பிட்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, லாக்டிக் அமிலம் அதிகம் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்லாம். உங்களுக்கு வந்து தொற்றினால் ஏற்பட்ட வயிறு வலி அப்படின்னா தயிர் மற்றும் நமக்கு வந்து வெண்ணெய் இது மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தலாம். இவை நல்ல பாக்டீரியாக்களை உற்பத்தி செய்யும் போது உடலுக்கு நன்மைகளை தருது. அதே போல் பழங்களும் நம்ம சாப்பிடலாம். எந்த மாதிரியான பழங்கள் எடுத்துக்கலாம்? மாதுளை எடுத்துக்கலாமா? கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஸோ பழச்சாறுகளை குடிக்கலாம். இவை வந்து எளிதில் செரிக்கும், தேவையான ஒரு தெம்பையும் வந்து நமக்கு தரும். ஸோ பழச்சாறுகள் கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தலாம். குறிப்பாக மாதுளை, இந்த ஒரு பழச்சாறு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக செரிச்சிடும், தேவையான ஒரு தெம்பை நமக்கு தரும்னு சொன்னல, அது உண்மைதாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரியான மாதுளை பழங்களை எடுத்துக்கும் போது அது வந்து உங்களுக்கு உண்மையாலே ஆரோக்கியங்களை தரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, வாழைப்பழம் தினமும் சாப்பிடுங்க. அது வந்து உடலுக்கு தேவையான பொட்டாசியத்தை தருது, வயிற்று வலிக்கு நல்ல ஒரு மருந்தாக வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பலவீனமான தசைகளை வந்து வலுப்படுத்துக்குது. ஸோ வந்து பைத்தம் பருப்பு மற்றும் அரிசி, வறுத்த பொடி இதெல்லாம் நம்ம கஞ்சா செஞ்சு குடிக்கலாம். ஸோ வந்து அவ்வப்போது காய்ச்சி குடித்தோம்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக வயிறு வலி சரியாக போயிடும். பழங்களா லைட்டான ஒரு ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஹெவியாக எடுத்துக்கிறதுனால வயிறு வலி வரலாம். ஸோ மக்களே, இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து பார்க்கணும், கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம். இது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய உண்மையான தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் இந்த ஒரு பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மக்களே. இது போன்ற நிறைய தகவலுடன் நாங்களே தினந்தோறும் வந்து சந்திக்கிறேன். இது போன்ற நிறைய ஆரோக்கியமான தகவல்களை நீங்களும் பாருங்கள். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இந்த ஒரு பதிவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.